everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ எங்கே நம்ம போகிறோன்னாலும் சரி, எந்த ஊருக்கு போகிறோன்னாலும் சரி, எங்கேயாவது சுற்றி பார்க்க போகிறோன்னாலும் சரி, ஃபஸ்ட்டு திங் நமக்கு தேவையானது என்னென்னா கம்யூனிகேஷன். ஸோ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி போகிறோம், எப்படி இங்கேருந்து ஒரு இடம் ரீச் பண்ணணுன்னா எப்படி ரீச் பண்ணுறது, என்னென்ன தேவை, எப்படி டிக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தேவை. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இங்கே ஆஸ்லோவில் எப்படி வந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம், ஸோ இங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுனா என்ன, அதே மாதிரி ஆஸ்லோ விட்டு வெளியே போகிறதுனா என்ன அப்படிங்கிறதும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் நம்ம இப்போ வந்து ஆஸ்லோக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது அது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்லோக்குள்ளே எப்படி ட்ராவல் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைன் தெரியும், ஒரு ஹேஷ் சைன் மாதிரி தெரியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரூட்டர்னு சொல்லிட்டு அது ஒரு கம்பெனியாக இல்லை அது கவர்மெண்ட்டு எடுத்து நடத்துகிறாங்களா, கவர்மெண்ட் அஃபிலியேட்டடான்னு எனக்கு தெரியாது. பட் ரூட்டர் இஸ் லைக் ஃபார் லோக்கல் ட்ராவலிங். ஸோ அது ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அந்த மிஷினில் வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுக்கலாம். நம்ம இங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம், ஆப் மூலியமாகவும் டிக்கெட் எடுத்துக்கலாம். அண்ட் நமக்கு ஒரு கார்டும் லைக் மந்த்லி பாசஸ் வேணும்னா மந்த்லி பாசஸ்க்கு ஒரு கார்டும் இருக்குது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைடில் ஃபோட்டோ வரும், உங்களுக்கு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கார்டு லைக் மந்த்லி கார்டு, அது நம்ம மந்த்லியும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு டைம் டிக்கெட் வாங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒன்லி திங் இஸ் இங்கே வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லினா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 ஹவருக்கு வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிறோம். இங்கே வந்து ஹவர்லி பேசிஸ் டிக்கெட் தான். இப்போ நான் ஒரு 1 ஹவருக்கு டிக்கெட் எடுத்தேன்னா அந்த டிக்கெட் நான் வந்து ஐ கேன் யூஸ் இட் இன் பஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் சப்வேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபெரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ட்ராமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லாமே வந்து ரூட்டர் தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ 1 ஹவருக்கு நான் டிக்கெட் எடுத்தேன்னா இட்ஸ் அரௌண்ட் 36 NOK. அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 2.5 euros வந்துடும். ஸோ இட் இஸ் ஸோ காஸ்ட்லி. ஸோ பேசிக்கலி இங்கே நம்ம வந்து ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணுறோம்னா ஒரு 1 வீக் டிக்கெட் எடுத்துக்கிட்டால் இட்ஸ் வெரி பெட்டர். நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் இங்கே போவீங்க, இங்கே ஒரு டைம் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளாரே அந்த 1 ஹவர் டிக்கெட் முடிஞ்சிடும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு டேக் மந்த்லி பாஸ் ஆர் வீக்லி பாஸ். இப்போ நீங்கள் ஒரு 1 வீக் இங்கே வரீங்க அப்படின்னா ஒரு 313 NOKஸ்க்கு வந்து யூ கேன் பை அ வீக்லி டிக்கெட். ஸோ ஒரு வீக்லி டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் ட்ராவல் பண்ணலாம். அந்த வீக் வந்து நீங்கள் எந்த டைம் வேணால் எத்தனை வாட்டி வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த 1 ஹவர் டிக்கெட்டில் கூட நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர் டிக்கெட் நான் ஃபீல் பண்ண வரைக்கும் எப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அங்கேயே ஒரு 45 minutes முடிஞ்சு போயிடும். ஸோ 1 ஹவர் டிக்கெட் திருப்பி நான் ஒரு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப வேஸ்ட் ஆஃப் மணி. So it's better to take a weekly ticket or a monthly ticket, or if you are coming for a 3 days or 2 days, daily tickets கூட இருக்குது. அது ஒரு 79 NOK to 80 NOK இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டெய்லி டிக்கெட் எடுத்தது கிடையாது, நான் அது பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. பட் ஹோப்ஃபுல்லி நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறனால மந்த்லி பாஸ் எடுத்துப்போம். ஸோ 770 NOK per month. ஸோ அது வந்து ஒரு மந்தில் எவ்வளோ வாட்டி வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு மிஷின் இருக்குது, நான் உங்களுக்கு அப்படியே காட்ட போகிறேன், வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைன் பார்ப்போம். திஸ் இஸ் அ சைன் ஃபார் சப்வே. ஸோ சப்வே நம்ம எடுக்கணும், அதாவது சப்வேனா நத்திங் பட் நம்ம ஊரில் மெட்ரோ மாதிரி தான். ஸோ சப்வே எடுக்கணும், இங்கே வந்து திபான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்வேக்கு இதுதான் சைன். ஸோ எங்கெங்கெல்லாம் டீ போட்டிருக்கோம் நீங்கள் அங்கே வந்து லைக் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே ஐ ஹாவ் அ சப்வே கனெக்ஷன், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு சப்வே கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இதுதான் அந்த மிஷின். இங்கே இங்கிலீஷ்லேயும் இருக்கா, இங்கிலீஷ்லேயும் வந்து நம்ம வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்குது. இது வந்து Zone 1. ஸோ சம் பார்ட் ஆஃப் ஆஸ்லோ வில் பிலாங்ஸ் டு Zone 2. இது அப்புறம் ஜோன் இந்த 2, அப்புறம் Zone 2S. ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். ஸோ நான் வந்து Zone 1ல் இருக்கேன். ஸோ லோரன்ஸ்காக தான் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஷன் Zone 1ல். ஸோ இங்கே வந்து ஃபார்னப்பு வந்து கடைசி ஸ்டேஷன் Zone 1ல். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ Zone 1க்கு ஒரு கைண்ட் ஆஃப் டிக்கெட், Zone 2க்கு ஒரு கைண்ட் ஆஃப் டிக்கெட். நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் வந்து Zone 1க்கு 1 ஹவர் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் Zone 2க்கு போக முடியாது. போனீங்கன்னா லைக் இங்கே செக்கிங்னு சொல்லிட்டு அவ்வளோவா இருக்காது. பட் செக்கிங் வந்து மாட்டினோம்னா தே வில் போஸ்ட் அ ஹியூஜ் ஃபைன். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய செகண்ட் வீடியோவாகவே நான் இதை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ டிக்கெட்ஸ் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Zone 1 Zone 2 ஆஸ்லோக்குள்ளாரியே இருக்குது. ஸோ Zone 1லேருந்து நீங்கள் Zone 2 போகணுன்னா
யூ ஹேவ் டு பை தட் டிக்கெட். Zone 1 to Zone 2 போகிறதுக்கான டிக்கெட் நீங்கள் பை பண்ணணும். வந்து லைக் மந்த்லி கார்டு ஆர் வீக்லி கார்டு. இந்த கார்டு வந்து இங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். மோஸ்ட்லி இங்கிலீஷ்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ். அண்ட் திஸ் இஸ் அ போர்ட். அண்ட் இங்கே வந்து நான் இங்கிலீஷ் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டச் ஸ்க்ரீன், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, டூ யூ ஹேவ் அ கார்டுனா இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் கார்டு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அ கார்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து அது ஒரு மாதிரி சின்ன கார்டு ஒன்று தரும். சும்மா ஒரு பேப்பர் மாதிரி ஒரு தரும் டிக்கெட்டில். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ்க்கா சிங்கிள் டிக்கெட்டாக இந்த மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் 24 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா சிங்கிள் டிக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 37 kroner. ஸோ இட் இஸ் லைக் 1 hour in Zone 1. ஸோ இங்கே வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஜோன்லேயும் நீங்கள் போய் இப்போ நான் வந்து 2 ஜோனுக்கு எடுக்கணுன்னா இப்போ நான் டூ ஜோன்ஸ் கொடுத்தேன்னா டிக்கெட் ப்ரைஸ் மாறுது. 3 ஜோன்னா 85 kroner, 4 ஜோன்னா இட்ஸ் 109 kroner, ஆல் 5 ஜோன்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா 133 kroner. ஸோ 133 kroner கொடுத்து நான் ஆல் 5 ஜோன்ஸ் வாங்கிட்டேன்னா நான் 5 ஜோனில் எங்கே வேணால் நான் போய்க்கலாம். ஸோ இதே சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் இருப்பாங்க, ரூட்டருங்கிற சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ 5 ஜோனில் நான் எங்கே வேணால் போய்க்கலாம். இப்போ நான் ப்ரொசீட் கொடுக்க போகிறதில்ல. இங்கே பேங்க் கார்டு இருக்குது ஆர் காயின்ஸ் இருக்குது. ஸோ இப்போது உங்கள்கிட்ட பேங்க் கார்டு ஏதாவது ஒரு ஃபாரெக்ஸ் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் இந்த பேங்க் கார்டு கொடுத்தீங்கன்னா ரெசிப்ட் வேணுமா வேணாமான்னு கேட்குது. ரெசிப்ட் வேணும்னு கொடுத்தீங்கன்னா தென் இப்போ நான் பே பண்ண போகிறது கிடையாது, பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹேவ் இட் இன் மை மொபைல். ஸோ இங்கே வந்து நம்ம கார்டை போட்டு நம்ம வந்து வி கேன் பே. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் நினச்சேன். நம்ம அங்கே அந்த மிஷின் பார்த்தோம் இல்லையா, அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ வாங்கின டிக்கெட் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன பண்ணணும்னா, இது நான் ஒரு டைம் மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்த புதுசில் இந்த மாதிரி தான் நான் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன், ஆப்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணணும்னா அந்த டிக்கெட் எடுத்து இங்கே வச்சு ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம. ஸோ அதை நம்ம மறந்துடவே கூடாது. அந்த ஒரு சின்ன ஒரு RFID டிக்கெட் மாதிரி இருக்கும், அதை நம்ம இங்கே வச்சு இதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட்டு 1 hourக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா கூட இஃப் செக்கிங் வந்தாங்கன்னா தே வில் ஆஸ்க் ஃபார் இட். ஏன் நீங்கள் இன்னும் ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கி வச்சுட்டு நம்ம எப்போ வேணால் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம either ட்ராம்லேயோ ஆர் திபான்லேயோ ஆர் பஸ்ஸில் இருக்கும்போது செக்கிங் வந்தாங்கன்னா இஃப் இட் இஸ் நாட் ஆக்டிவேட்டட் தே வில் கொஸ்டின் யூ. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த எடுக்கிற டிக்கெட் ஒரு சின்ன கார்டு மாதிரி கிடைக்கும். அந்த எடுக்கிற டிக்கெட் அந்த நான் ரெட் கலரில் ஒரு கார்டு காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு க்ரே கலரில் கார்டு இருக்கும். ஸோ அந்த எடுக்கிற டிக்கெட்டை நம்ம இங்கே வந்து வச்சு ஆக்டிவேட் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, நடுவில் என்னடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ அந்த வீடியோ எடுத்து ஒரு நாள் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி எங்கிட்ட டிக்கெட் இல்லை. ஸோ நான் வெளியே போகணும் அண்ட் எனக்கு 1 hour டிக்கெட் இருந்தால் இட்ஸ் வெரி மச் சஃபிஷியன்ட். நமக்கு ட்ரெயின் வரத்துக்கு அதாவது மெட்ரோ வரத்துக்கு ஒன்று 7 நிமிஷம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ டிக்கெட் எடுக்க போகிறோம். ஸோ அந்த டிக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோவு. இது வந்து ஸோ இங்கே வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கோயிங் டு இங்கிலீஷ். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அ கார்டு. இப்போ என்கிட்ட கார்டு இல்லை, இந்த மாதிரி ரூட்டர் கார்டு இல்லை என்கிட்ட. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அ கார்டு நான் கொடுக்குறேன். அண்ட் எனக்கு இப்போதைக்கு சிங்கிள் டிக்கெட் போதும். ஸோ நான் சிங்கிள் டிக்கெட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் லைக் பார்த்தீங்கன்னா Zone 1. இப்போ எனக்கு Zone 1குள்ளே போதும், ஏன்னா Zone 1குள்ளே மட்டும்தான் போகிறேன். அண்ட் இது வந்து 37 kroner. என்ன காயின்ஸாக பேங்க் கார்டான்னு கேட்குது. ஸோ ஐ ஹாவ் அ பேங்க் கார்டு. ஸோ நான் வந்து பேங்க் கார்டு கிளிக் பண்ண போகிறேன். would you like to receipt வேணுமா அப்படின்னு கேட்குது. ஐ வுட் லைக் இங்கே வந்து யூஸ் த மிஷின் டு பே த அமௌண்ட் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ என் கார்டை நான் உள்ளே விடுறேன் அண்ட் இட் ஆஸ்க் ஃபார் மை கோட். ஸோ நான் கோடு கொடுத்தேன். ஸோ எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஒரு ரெசிப்ட் வருது, ப்ளஸ் எனக்கு ஒரு கார்டும் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோடய ரெசிப்ட். நிறைய பேர் ரெசிப்ட் விட்டுட்டு போயிருக்காங்க. அண்ட் இதுதான் அந்த கார்டு. இதுதான் அந்த கார்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திஸ் இஸ் த கார்டு. இது வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ ஸ்டில் நமக்கு 5 minutes இருக்குது. ஸோ இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போது 5 minutes பிக் டீல். அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஃபஸ்ட்டு நான் சானிடைஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் கார்டு, சும்மா அட்டை மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ சும்மா அட்டை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஒரு RFID இருக்கும். ஸோ இது வந்து அவங்க வந்து செக் பண்ணும்போது நீங்கள் இதை காமிச்சிங்கன்னா போதும். அண்ட் இந்த கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது. எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவுட்டர் கார்டை 1 ஹவருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ஆக்டிவேட் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. என் ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. ஸோ இதை வந்து 1 ஹவர் கார்டு எனக்கு திருப்பி நான் ஒன்று எடுக்க வேண்டியது இருக்கும் வரும்போது. அது மேபி நான் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஆப்லன்னு. ஸோ அங்கே ஒரு மிஷின் இருக்குது நமக்கு. ஸோ டிக்கெட் வாங்கிட்டோம், ஜாலி, அவ்வளோதான், கிளம்பிடலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் எல்லாம். ஸோ நான் ஆக்டிவேட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது சொல்லும் நம்ம Zone 1க்கு எடுத்திருக்கோம் அண்டு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொல்லும். பார்த்தீங்கன்னா 20:04 8 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இது. ஒரு ஊருக்கு வரோம், வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் திங் நம்ம எப்படி டிக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கவர் பண்ணேன். ஹோப் நம்ம இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிவ் இட் அ லைக் இஃப் யூ லைக் இட். தேங்க்ஸ். பாய்.